மங்கை எழுந்தரித்து பிளாஸ்டிக் வாளியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போனான். வராந்தாவில் இருந்த தென்னை விளக்க மாற்றால் வரட்டு வரட்டு என பெருக்க தொடங்கினாள். 2 நிமிடத்தில் வாசல் பளிச்சென்று ஆனது. வளைவுகளுக்கு ஏற்றவாறு இயங்கிய கைகளிலிருந்து அழகான கோலம் உதிர்ந்தது. அதுவும் கண்களில் ஒற்றிக்கொள்வது மாதிரி இருந்தது. பார்வதி ஞாபகம்தான் வந்தது சங்கரலிங்கத்துக்கு. ஒரு முறை நெஞ்சுக்குள்ளே ஏறி இறங்கியது. மங்கை வந்த 2 மணி நேரத்தில் அவரிடம் தோன்றிய முதல் இயக்கம் வாசல் பெருக்கியதுதான். உடன் அழைத்து வந்திருந்த பேரன் பிரசாத் மட்டும் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தான். மதியம் சாப்பாட்டை முடித்துவிட்டு சற்று நேரம் அயரலாம் என நினைத்த போதுதான் மங்கையின் ஹாரன் சத்தம் கேட்டது. பிரசாத்தும் உடன் வந்தான். முகம் வாடி போயிருந்தது. பலராமனின் ஓங்கிய கைகளும் விசாலாட்சி அம்மாளின் கடுமையான முகமும் உடனே மனதில் தோன்றி மறைந்ததை அவரால் தவிர்க்கவே முடியவில்லை. வாழ்வின் சாயில் புரிந்து போகும்போது வார்த்தைகளால் ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்பதால் அவர் வா என்று அழைத்ததோடு மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மங்கை அவரது வீட்டு கூடத்தில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தார். இருவரிடம் இருந்தும் எந்தவித விசாரிப்பும் இல்லை. பரன் மேலிருந்த பெட்டி ஒன்றை ஸ்டூல் மேல் ஏறி எடுத்தார். சில புகைப்பட ஆல்பங்களை எடுத்து வைத்து மௌனமாக பார்த்து கொண்டு இருந்தார். எல்லாமே அவளது திருமணத்திற்கு முந்தைய புகைப்படங்கள். பார்வதியை கட்டி பிடித்தபடி மங்கை முகம் முழுவதும் பூவாக விரிந்திருக்கும் புகைப்படம். மாவட்டத்தில் முதல் மாணவியாக வந்ததற்கு கல்வி அதிகாரியிடம் பரிசு பெற்ற புகைப்படம். அவள் சடங்கான போது காலாமந்திர் ஸ்டூடியோவில் தாளம்பூ ஜடை போட்டு எடுத்து கொண்ட படம். மறைந்து போன சந்தோஷங்கள் புகைப்படங்களாக மாறி போவதை போன்ற கொடுமை வேறு எது இருக்க முடியாது. மங்கை வீட்டில் அவளது திருமணத்திற்கு முந்தைய புகைப்படங்கள் எதுவும் இல்லை. பலராமனும் மங்கையும் எடுத்துக்கொண்ட பிரத்யோக மார்பளவு புகைப்படம் மட்டும்தான். படம் கழுவி லேமினேட் ஆகி வருவதற்குள் பலராமன் வீட்டு தோட்ட கிணற்றில் குதித்து விட்டாள் மங்கை. பக்குவம் இன்மையா பழக்கமின்மையா எல்லாமே விட்டு போனதா தெரியவில்லை. அவளது இந்த முடிவு பலராமன் வீட்டில் அவளை மேலும் மேலும் சிறுமைப்படுத்த ஒரு காரணமாகிவிட்டது. நீ இப்ப போடுறது அம்மாவோட ஸ்பெஷல் கோலம் இல்லையா மங்கை? மங்கை ஒரு நிமிடம் வாசலில் போடப்பட்டு இருந்த கோலத்தில் லயித்திருந்தார். அவங்க வீட்டில் இப்பெல்லாம் 5 புள்ளிக்கு மேலே கோலம் போடுறதே இல்லை. மாமியாருக்கு அது வேற ஆத்திரம். டிவி சேனல்காரங்க படம் பிடிக்க வர்றாங்க. கோலம் போடு, நீ தான் ஆர்ட் ஒர்க்கில் டிகிரி வாங்கினவளாச்சேன்னு பிடுங்கி தள்ளினாங்க. முடியவே முடியாதுன்னுட்ட. ஏச்சுனா ஏச்சு, அப்படி ஒரு ஏச்சு. திருப்பி ஏச எவ்வளவு நேரமாகும்? சங்கரலிங்கம் அலமாரியில் அவரது மருந்து பெட்டியில் மாத்திரைகள் இருக்கிறதா என உறுதிப்படுத்தி கொண்டார். இன்று இரவு தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க முடியாது. மங்கை அடுப்படியை சுத்தம் செய்ய தொடங்கினார். தாறுமாறாக கிடந்த பாத்திர பண்டங்களை சீர்படுத்தினார். பால் டபரா திறந்து கிடப்பதற்கு சத்தம் போட்டார். 4 வீடு தள்ளி ஐயர் மாமி வீட்டிலிருந்து 1/2 லிட்டர் தோசை மாவு வாங்கி வந்தார். ஜூயிங்கம் மென்று நிழல் போல தொடர்ந்து போன பிரசாத் பிளாஸ்டிக் கூடையில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை உடன் வந்தான். இன்னைக்கு சாயந்தரம் வெங்காய ஊத்தாப்பம் என்றாள் மங்கை. ஐய என்றான் பிரசாத். மதிய சோற்றில் தயிர் பிணைந்து சாப்பிட்டால் போதும் என்று இருந்த சங்கரலிங்கத்துக்கு மங்கையின் வரவும் வெங்காய ஊத்தாப்பமும் அதிகம். இத்தனைக்கும் சங்கர் நகருக்கும் மரவநேரிக்கும் எவ்வளவு தொலைவு இருக்க போகிறது? உள்ளூர்ல பொண்ணை கட்டி கொடுத்ததற்கு பார்வதிதான் மிகவும் சந்தோஷப்பட்டாள். எல்லா சந்தோஷமும் 2 மாதங்களில் முடிந்து போனது. என்னென்னவோ காரணங்கள். அத்தனை பேருக்கும் தலைக்கு மேல கொம்பு முளைச்சது மாதிரி ஈகோ என மங்கை ஒற்றை காரணத்தினால் எல்லா காரணங்களையும் அடக்கினாள். பகுத்தாய்வதால் மட்டும் துன்பங்கள் மாறிவிடுமா என்ன என்று இருந்தது. தேங்காய் சட்னியும் சாம்பாராக வெங்காய ஊத்தாப்பம் வீடு முழுவதும் மணந்து வழிந்தது. சங்கரலிங்கம் கூடுதலாக 2 ஊத்தாப்பம் சாப்பிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப நாளாச்சுமா நல்ல டிஃபனா சாப்பிட்டு. ஹோட்டல் வரட்டு ரொட்டியும் சால்னாவும் தின்னு நாக்கு செத்து கிடக்கு. அண்ணனோட நீயும் அமெரிக்கா போயிடேன்பா என்று இவளும் சொன்னாள். நீ உன் புருஷனை உதறிடாமா என்று இவரும் சொன்னார். அப்பா, மங்கை பதறினாள். 2மே நடக்க போறது இல்லை என்று அவளுடைய தந்தை சொன்னார். இன்னும் ஒரு ஊத்தாப்பம் போடவா என்று அவள் கேட்டாள். நைட் தூக்கம் கெட்டுடுமே என்று அவர் சொல்ல, நான் படுறேன்ல தினம் இம்சை, நீயும் ஒரு நாள் படு என்றாள் விளையாட்டு போக்கில்.
தாத்தா, வேப்ப மரத்துல ஊஞ்சல் இருக்கா என்றான் பேரன். பழைய விசுவாசம் காரணமாக தென்னை மட்டை பறிக்க, சப்போட்டா பழம் பறிக்க வடிவேலு வருவான். அவன் ஒரு முறை கட்டி கொடுத்த ஊஞ்சல் இன்னமும் தோட்டத்தில் உள்ளது. பிரசாத் கதவை திறந்து கொண்டு ஓடினான். வேகமாக ஆடாத, பின்னோட சரிஞ்சிடும் என்று தாத்தாவின் அக்கறை குரல் காதில் விழும் முன்பே பேரப்பிள்ளை ஓடிவிட்டது. பிரசாத் செவ்வாய்க்கிழமை சந்தை முடிஞ்சா அப்பா 7 மணிக்கு வந்துடுவார். சீக்கிரம் விளையாடிட்டு வா, 3/4 கிலோமீட்டர் தூரத்துல தானமா இருக்கும் என்றான் பிரசாத் பதிலுக்கு. வாடா என் சிங்கக்குட்டி, 2ஆம் கிளாஸ் இன்னும் பாஸ் பண்ணல, உனக்கு எப்படி கண்ணு சரியா இவ்வளவு தூரம்னு சொல்ல தெரியுது என்று கேட்டார் அவர். அது வேற ஒன்றும் இல்லப்பா, வண்டியில என் முன்னாடி தானே நிற்கிறான், ஸ்பீடோமீட்டரில் 2 பாயிண்ட் கூடுறச்ச 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்னு கணக்கு வச்சுப்பான் என்று அவளும் சொல்லி முடித்தாள். அட்ரா சக்க, இந்த காலத்து பசங்களுக்கு தான் எவ்வளவு எக்ஸ்போஷர் என்று அவரும் சொன்னார். ஆமா அப்பா, அம்மா மேல இரும்பு நாற்காலிய விட்டெறிஞ்சா அதை பார்க்குற அளவு எக்ஸ்போஷர் என்று அவளும் சொன்னாள். 4 மணி நேரம் கழித்து மங்கையர்க்கரசி வாய் திறக்கிறார். சங்கரலிங்கம் நிதானமாக பெண்ணை பார்த்துவிட்டு என்னமங்க நடந்துச்சு என்று கேட்டார். பலராமனின் சகோதரி திருமணம், கொழுந்தனின் அடாவடித்தனம் என 100 காரணங்களுக்கும் மங்கைதான் நோகடிக்கப்படுகிறார். மனிதர்களை மனிதர்கள் நேசிப்பதுதான் கடினமான விஷயம் போல. இவனுக்கு அரை பரீட்சை நடக்குதுப்பா, பொழுதுனிக்கும் விளையாட்டு டிவின்னு கவனம் சிதறும். 2ஆம் கட்டம் காலையில் 10 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் என்னெல்லாம் சீரியல் போடுதோ ஒரு சேனல் விடாமல் மாமியார் பார்ப்பாங்க. சாடமாடையா சொல்லியாச்சு. டிவி கூட பார்க்க விடாமல் என் மருமவை செஞ்சிட்டான்னு இஸ்திரி போடுறவனிலிருந்து கக்கூஸ் கழுவுற வர்ற வரைக்கும் பட்டியல் போட்டுடுவாங்க. 9 மணிக்கு மேலே தூங்கி வழிகிற பையனை தடுத்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. லீ பசார் கடையை மூடிட்டு வந்தவர் பெருசா டிவியை ஆன் பண்ணினார். அதுவாவது பரவாயில்லப்பா, இவனை கூப்பிட்டு ஸ்டார் பிளஸ்ல ஹோம் அலோன் படம் ஓடுதுடானார். அவன் படிக்கிறத விட்டுட்டு ஹாலுக்கு ஓடிட்டான். நான் பேய் பிடிச்சவ மாதிரி அலறினேன். அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்ட் பண்ணினா நான் எப்படி ரியாக்ட் ஆவேன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வித டீசிங் தானேப்பா. சண்டை வாக்குவாதம், அண்ணன் கல்யாணத்தையும் நாத்தனார் கல்யாணத்தையும் கம்பேர் பண்ணினாங்க. கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆடிக்கு நீங்கள் சீர் சரியாக செய்யலைன்னு சொல்கிறாங்க. நானும் பதிலுக்கு அலறினேன். மாமியார் அவருக்கு ஸ்க்ரூ கொடுக்க இவருக்கு வேதாள மண்டைக்கு ஏறிடுச்சு. முடிவு, இரும்பு நாற்காலியை என் மேலே வெட்டி எறிஞ்சார். கையால் தடுத்தேன், ஊமக்காயத்தோடு போயிடுச்சு. மங்கை இடது முழங்கையை காட்டினாள். லேசாக வீங்கி கண்ணி போயிருந்தது. சங்கரலிங்கம் ஒடிந்துதான் போனார். நான் வேணா வந்து பேசட்டுமா? சுரத்தே இல்லாமல் கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் தெரியும்ல, என் மாமியாக்காரி உன்னை நிற்க வச்சு பேசி அனுப்பிடுவா என்று இவளும் பதிலுக்கு சொன்னார். மங்கையர்க்கரசி கம்ப்யூட்டர் மானிட்டரை ஆன் பண்ணினார். இன்டர்நெட்டில் தெரிந்த வெப்சைட்டுகளில் போய் பார்த்தார். சங்கரலிங்கத்தின் இமெயிலுக்குள் போய் பார்த்தார். அண்ணன் ராஜேஷ் அனுப்பியிருந்த இமெயில் பாதி சுயபுராணம், பாதி அவன் மகன் புராணமாக இருந்தது. அப்பாவை வருத்தி அழைத்திருந்தான். நீ வேணா ராஜேஷ் கிட்ட போயிடேன்ப்பா, நான் இது மாதிரி உன்னை தொந்தரவு படுத்த மாட்டேன். நேரில் பார்க்கறதுக்கும் என் புருஷன் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்கன்னு இமெயிலில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல என்று இவளும் சொன்னார். மணி 7 அடித்தது. பிரசாத், நல்லா இருட்டிடுச்சு, வா போகலாம், அப்பா வந்திருப்பார் என டெலிவிஷன் முன்னால் அமர்ந்திருந்த மகனை அழைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பிரசாத் முதலில் முரண்டு பிடித்தான். ஸ்கூபி 2 கார்ட்டூன் பார்த்துவிட்டு வருவதாக சொன்னான். மங்கையர்க்கரசி அவனை இழுத்துச் செல்லாத குறையாக வாசலுக்கு கூட்டிக் கொண்டு போனாள். செருப்பு மாட்டிக்கொள்ளும் போது சிறுவன் கேட்டான், 8 பாயிண்ட்னா எவ்வளவுமா என்று கேட்டான். இவன் ஒருத்தன் 800 மீட்டர் என்று அவளும் பதில் சொன்னார். இவ்வளவு சின்ன தூரம் ஏன் நம்ம அடிக்கடி தாத்தா வீட்டுக்கு வரதில்லை என்று சொன்னான் அவன். மங்கையர்க்கரசி அப்பாவை பார்த்து சிரித்தார். சங்கரலிங்கத்துக்கு அவர்கள் கிளம்பும் போது கையசைக்க மட்டும்தான் முடிந்தது. அவளுடைய 2 சக்கர வாகனம் தெருவில் திரும்பி மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தார் என்றான்.